அனைவருக்கும் வணக்கம். குடியரசு தின வாழ்த்துக்கள். இந்த பொருட்களை வீணடிப்பதன் மூல என்னென்ன வீணடிப்பதன் மூல என்னென்ன பாதிப்புகள் என்று பார்த்துக் கொள்ளலாம். ஒயிட் லைட்டா போட்டு சொல்லுங்க. எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம மீட் பண்ணி ஒயிட் பீச்ல ஈவினிங் டைம்ல சன்செட் ஒயிட் லைட் ஆன் பண்ணுங்க. ஒயிட் லைட் மட்டும் பண்ணுங்க. ஒயிட் லைட் மட்டும் போடுங்க. மறந்துட்டியாம். நம்ம வந்து 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து நம்ம எல்லாம் 8th ல படிச்சிருந்தோம். அப்ப வந்து நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்தோம். இதே பீச்ல நம்ம பேரண்ட்ஸோட வந்து அந்த ரெசல்யூஷன் என்னன்னா நம்ம நினைச்ச காலேஜ்ல நம்ம போய் ஜாயின் பண்றது. இப்ப எல்லாருக்கும் நினைச்ச காலேஜ்ல ஜாயின் ஆயிட்டோம். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இப்ப என்னென்ன காலேஜ்ல எல்லாரும் படிக்கணும்னு சொல்லிட்டு படிக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணாமா? சரி, ஓகே, மோக்ஷா நீயே ஸ்டார்ட் பண்ணு. நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்க்காக படிச்சுட்டு இருக்கேன். நான் ஃபியூச்சர்ல வந்து கலெக்டர் ஆகணும். சூப்பர், எக்ஸலென்ட். நான் வந்து நீட் எக்ஸாம் எழுதி அதில் குவாலிஃபை ஆகிட்டு நான் டாக்டர் ஆக போறேன். எனக்கு எம்எம்சி காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. நான் வந்து ஜேஇல கிராக் பண்ணி எனக்கு வந்து ஐஐடி மெட்ராஸ்ல எனக்கு சீட் கிடைச்சிருக்கு. அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. சூப்பர். அது பத்தி உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? நான் வந்து 11th 12thல கிளாட் குரூப் எடுத்ததுனால எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதனால நான் வந்து ஃபியூச்சர்ல லாயர் ஆக போறேன். எனக்கு வந்து டாக்டர் பிஆர் வால்யூம் அவ்வளவுதானா? சோ இப்ப எல்லாரும் ஹாப்பி தானே? ஹாப்பி. நம்ம நினைச்ச காலேஜ்ல போய் ஜாயின் பண்றதுல எல்லாரும் ஹாப்பில? ஹாப்பி. ஓகே, இப்போ we'll do something. நம்ம இப்போ எல்லாரும் 5 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணிக்கலாம் சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம 10 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணலாம். ஏன்னா அப்போதான் நம்ம காலேஜ் முடிச்சிருப்போம், நம்ம வேலைக்கு போயிருப்போம். இந்த 10 இயர்ஸ் முடியறதுக்குள்ள யாருமே அவங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த 10 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் இதே பீச்ல மீட் பண்றோம். ஹோட்டல்ல இவ்வளோ வேலை முடிச்சுட்டு எக்ஸாஸ்டிவா நம்மளே வந்துருக்கோம். என்ன யாரையுமே நம்ம இதோட காணோம். ஏய், இங்க ஒரு திக்க பாரு. என்ன டாக்டர் மேடம், நீங்க என்ன சுண்டல் சாப்பிட்டு வந்திருக்கீங்க? சுண்டல் எவ்வளோ ஹெல்த்தி தெரியுமா? நீ சாப்பிட்ற மசாலா பூரி எவ்வளோ அன்ஹெல்த்தி தெரியுமா? நான் கோட்ல கத்துறேன். அதுக்கு நான் மசாலா பூரி தான் வந்துட்டு எனக்கு எனர்ஜி பூஸ்டிங்கா இருக்கு. ஓஹோ, ஆமா, அட்லீஸ்ட் நீயாவது வந்த. எங்க அந்த 2 பேரும் ஆளையே காணும்? ஆமா இல்ல, எங்க அந்த கலெக்டர் மேடம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து சென்னையில்
சின்ன மீட்டிங் இருந்து அதனால அதை முடிச்சுட்டு நான் என்னோட ஆஃபீஸ் வெஹிக்கிள்லேயே வந்துட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சீச்சி யாரும் என்ன கலெக்டர் மேடம் எல்லாம் கூப்பிடாதீங்க. நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, பேர் சொல்லியே கூப்பிடுவாங்க. சரி ஓகே முடிச்சிடலாம். இங்க யாரும் மிஸ்ஸிங் ஆனாங்களே, நான் வந்துட்டேன். எப்பவுமே லேட் தான். சாரி, என் BMW கார் வந்து நான் ஸ்லாட் இல்லை, ஸோ எப்படியோ தேடி பிடிச்சி ஒரு ஸ்லாட் கண்டுபிடிச்சி என் BMW காரை பார்க் பண்ணி நான் வந்துட்டேன். நம்ம என்னோட பென்ஸ் காரை விட்டுட்டு டாக்ஸில நீங்களாம் ஸ்மார்ட் தான், நான் ஓவர் ஸ்மார்ட். ஆமா ஆமா, கலாச்சி பேசி எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்கா இருக்கு தெரியுமா? ஆமா, நம்மளும் ஒர்க்குங்க. லைட்டு போட முடியுமா? ஒயிட் லைட்டா கொஞ்சம் கிளாரா அந்த ப்ளூ ஆஃப் பண்ணிட்டு இல்லை அங்கே சட்டம் சுற்றுது பாரு, அதை ஆஃப் பண்ணிட்டு ஃபோக்கஸ் லைட் மட்டும் ஒயிட் ஆஃப் பண்ண சார். ஒயிட் ஆன் இல்லை பூ லைட்டிங் வால்யூம் அங்கே இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா? நான் படிச்ச காலேஜ்ல நான் வந்து கூகுள்ல ஒர்க் பண்ணேன். கூகுள்ல வந்து ஒரு பாட்டுக்கு வந்து சிஇஓ சார் எல்லாம் வருது. ஓகே, அதுக்கப்புறம் ஹாப்பி நியூஸ் கைஸ், நான் வந்து ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். சும்மா தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து சும்மா நான் ஹவுஸ் பில்ட் பண்ணேன். ஏன்னா அடுத்த வருஷம் வந்து நான் யூஎஸ்க்கு வந்து செட்டில் ஆக போகிறேன். ஏன்னா எனக்கு யூஎஸில் வந்து ஒரு பிக் ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் நான் அங்கேயே செட்டில் ஆக போகிறேன். இது சும்மா எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து கட்டி கொடுத்துருக்கேன். ஈஸியாக இருக்கு. Okay guys, சஞ்சித் ஹவுஸ்வார்மிங் கான்செப்ட் நம்ம எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணி எங்கடா வீடு? வாவ், இது வீடா? என்னடா இவ்ளோ பெருசா இருக்கு? இது வீடுடா, பங்களாடா? சஞ்சித், வீடு எவ்வளவு ஏரியால கட்டல? நான் வந்து இந்த வீட்டு 4 ரூம்ஸ் ஆல்ரெடி ஃபவுண்ட் தி இந்த ஆடியோ. டேய் சஞ்சித், இப்பதான் இந்த ஏரியா டெவலப் ஆகுதா என்ன? ஆமா, இப்பதான் இந்த ஏரியா டெவலப் ஆயிட்டு இருக்கு. முதல்ல இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் லேண்டா இருந்தது, அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த ஏரியா இப்பதான் அர்பனைஸ் செய்யணும். அங்க என்ன ஓட மாதிரி இருக்கு? ஆமா, இப்போ வந்து அது தண்ணி இல்லை. முன்னாடி அதுக்கு ஒரு ரிவர் மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிளாக் பண்ணி தான் இப்போ வந்து நான் வந்து வீடு கட்டியிருக்கேன். ஆமா, நீ எவ்வளவு பேரை இன்வைட் பண்ண? நான் வந்து 1000 மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஆமா, எத்தனை பேருக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்? 2000 மெம்பர்ஸ்க்கு வந்து நான் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன இலையில இவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்குது? ஆமா, ஒரு 30 ஐட்டம்ஸ் வச்சிருப்பேன். ஏன்டா இவ்ளோ? குழந்தைங்க 1 or 2 ஐட்டம்ஸ் தானே சாப்பிடுவாங்க. பார்த்துக்கலாம், இது வந்து நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா இது வந்து கிராண்ட் ஈவென்ட், ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். இதெல்லாம் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் லைஃப்ல நடக்கும். அதெல்லாம் ஜாலியா இருங்க. ஆமா, ஃபுட் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? அதெல்லாம் கீழே போட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். ஓகே கைஸ், எல்லாரும் வாங்க, வெயிட் பண்ணலாம். Let's fight. DJ Alfred. வயசாயிருச்சா?
நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டேப்லெட்டும் லஞ்சுக்கு 2 டேப்லெட்டும் லஞ்சில் ஹாஃப் டேப்லெட் எடுத்து பெருமாள் வச்சிருவேன். அதுவே ஒரு டேப்லெட் அதை வச்சு நான் சாப்பிடுவேன். நான் இனிமேல் நான் அந்த காலத்தில் 4 இட்லி சாப்பிடுவேன். இப்போ இட்லி ஒரு டேப்லெட் தராங்க, தோசை ஒரு டேப்லெட் தராங்க, பூரி ஒரு டேப்லெட் தராங்க, அதோட பொங்கல் ஒரு டேப்லெட் தராங்க. ஆனால் இப்போ ரசம் கேட்டால் அதுக்கு தராங்க. என்ன பண்ணுறது, நம்மளாம் இப்போ விவசாயத்தில் இருக்கும்போது நம்மளாம் அதை அடித்து வீடு கட்டிருக்கோம். ஆமாம், இருந்த எல்லாத்தையுமே அடைச்சி நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம செஞ்சது வந்து ரொம்ப பெரிய குற்றம். நம்ம ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டோம். நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். அதுக்கு கொஞ்சம் டாக்டர் மேடம், உங்கள் பசங்க டாக்டர் ஆக போகிறீங்களா? இல்லை. என்ன கலெக்டர் மேடம், உங்கள் பசங்க கலெக்டர் ஆக போகிறீங்க? இல்லை. இந்த லாயர் மேடம், உங்கள் பசங்க இந்த லாயர் ஆக போகிறீங்க? இல்லை. இந்த இன்ஜினியர் சார், உங்கள் பசங்க இன்ஜினியர் ஆக போகிறீங்களா? இல்லை. அப்போ என்ன? கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. எல்லாமே கரெக்டு தான். நம்ம பசங்களை நம்ம வந்து விவசாயியாக தான் ஆகணும். ஆமாம், இந்த 100 வருஷம் வந்து நம்ம லாயர், கலெக்டர், டாக்டர், இன்ஜினியர் இதெல்லாம் படிச்சது போதும். இனிமேல் பசங்க வந்து நம்ம விவசாயம் தான் ஆகணும். ஏன்னா இந்தியாவோட முதுகெலும்பு வந்து விவசாயம் தான். நம்ம வந்து எப்படி அப்போ ஜாலியாக இருக்கோம், நல்லா சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வந்து அந்த மாதிரி நம்மள மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். ஆமாம், நம்ம மண்ணை நம்ம காப்பாற்றணும். ஆ